வணக்கம். நான் உங்கள் சங்கை சிலம்பு. நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கருத்தரங்குக்கு நம்ம போயிருந்தோம். அதில் ஒரு சிறப்பான தகவலை சேகரித்து அந்த தகவலை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆங்கிலேயர்கள் பார்த்திங்கன்னா நிறைய நாடுகள் ஆட்சி பண்ணதுனால அந்தந்த நாட்டுகளில் நடைமுறையில் இருந்ததை எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சு குறிப்பாக எடுத்துக்கிட்டாங்க அவங்க மொழியில். அப்புறம் அதை பார்த்திங்கன்னா அந்தந்த நாடுகளில் அந்த நடைமுறையில் இல்லாமல் அதை அவங்களோட வேறு கண்டுபிடிப்பு மூலயமா அந்த நாடுகளில் அந்த பண்பாடு கலாச்சார நாகரிகத்தில் மாற்றிட்டாங்க. திரும்ப அதே பேட்டர்னை வச்சு அவங்க போய் அங்கே ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆராய்ச்சி பண்ணி திரும்ப கொஞ்சம் கழிச்சு அவங்க வெளியிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த திட்டத்தை நான் பார்க்குறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பகுதியில் விளையிற பொருட்கள் அந்த பகுதியிலே சந்தை போட்டு விற்பனை ஆகும். அப்படி தான் இருந்தது. உலகத்தில் எல்லா இடமே அப்படி தான் இருந்தது. அதில் இந்தியாவும் அப்படி தான் இருந்தது. இது அந்த பெரிய போக்குவரத்து அப்படின்னு சொல்லி நிறையா கண்டுபிடிச்சி இந்த பொருளை வெளிநாட்டிலேருந்து இங்கே இறக்குமதி பண்ணுவாங்க, இங்கே இருக்க பொருள் ஏற்றுமதி பண்ணுவாங்க. அப்படி பண்ணதுக்கு முதன்மை காரணம் ஆங்கிலேயர்கள் தான். ஏன்னா அவர் தான் ரயில்களை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அதில் பயனடைஞ்சவங்களும் ஆங்கிலேயர்கள் தான். இப்போ பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்கள் அவங்க நாட்டில் ஒரு சட்டம் வச்சுருக்காங்க. என்னென்னா 17 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் விளையக்கூடிய பொருட்கள், விளைபொருட்கள், தயாரிக்கூடிய பொருட்கள் அப்படி சொல்லிட்டு குறிப்பாக உணவு சம்மந்தமான பொருட்கள் 17 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் அந்த பொருளை விற்பனை செய்யணும், வாங்கணும். இன்னொரு இடத்துக்கு அதிக தூரத்துக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம தமிழ் பாடநூலிலே சமச்சீர் கல்வியிலே இருக்குது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருளை சாப்பிட்டா தான் அவங்க நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த தண்ணி, அந்த சூழல், அந்த அட்மாஸ்பியரில் விளையக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிட்டா தான் அந்த அட்மாஸ்பியரில் நம்ம உடல் ஏற்றுக்கும் அப்படிங்கிறத நம்ம பாடநூல் நிறைய இடத்துல படிச்சிருக்கோம். அதை ஆங்கிலேயர்கள் நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஆனால் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் உலகத்திலேயே இருந்த விஷயந்தான். அது போக்குவரத்து துரிதமானதுனால அது மாறிடுச்சு. அதனால் உங்கள் பகுதியில் விளையக்கூடிய பொருட்களை நீங்கள் வாங்கி உண்ணுவதற்கும் முன்னுரிமை கொடுத்து அந்த மாதிரி வேலையை செய்யுங்கள். ஏன்னா உலக வளர்ந்த நாடுகள், உலக அறிவியல் கண்டுபிடிப்பில் அண்ணா உயர்ந்தல் சொன்னவர்கள் எல்லாருமே அந்த வேலையை செய்கிறார்கள். நாம் இன்னும் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்களை நாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். ஆசைக்காக சில பொருட்கள் சாப்பிடுங்கள், ஆனால் எப்பொழுதும் அதை வைத்துக் கொள்ளாதீர்கள். அது உடலுக்கு கேடுதான். எனவே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வாங்கி உண்ண பழகிக் கொள்ளுங்கள். நன்றி.